போருக்கு ஒரு ஹாலிடே கொடுக்கும்போது சந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். ஈரானில் பெரிய தாக்குதல்லாம் நடக்கலை அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் இதே சமயத்தில் இப்போ எந்தெந்த செக்டர்ஸை கவனிக்கலாம் சார், எந்தெந்த செக்டர்ஸில் கவனமாக இருக்கலாம் சார்? சீஸ்ஃபயர் அறிவிப்பு வந்தனையுமே கோல்டு அண்ட் சில்வரில் சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் வாங்கியிருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து வணக்கம் சார். வணக்கம் சார், ஈரான் போர் 38 நாள் கழிச்சு முடிஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு வீக்லி ரவுண்ட் அப் ஷோவில் சந்திச்சிருக்கோம். இந்த ஈரான் போரோட தாக்கம் நம்ம சந்தைக்கு எப்படிங்க சார் இனி இருக்கும்? என்னென்ன செக்டர்ஸை நம்ம கவனம் செலுத்தலாம் சார்? இப்போ நம்ம 15 டே இல்லை 2 வீக் கேப்பில் ஹாலிடேல இருக்கும், ரிசர்ச்சில் இருக்கும். ஸோ அந்த ஹாலிடே போருக்கு ஒரு ஹாலிடே கொடுக்கும்போது சந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். ஸோ மேபி ஒரு 1 வீக் to 10 days வந்து அந்த ஒரு ரிலீஃப் கொஞ்சம் பில் பேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரிலீஃப் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இல்லை தொடர்ச்சியாக ஓரிரு நாட்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த ரிலீஃப் முடிய போகிற அந்த குறிப்பிட்ட நாட்கள், ஸோ 2 வீக்ஸ் பாஸ் அப்படின்னா இல்லை வாட் எவர், அந்த லாஸ்ட் 2 days வந்து திருப்பியும் ப்ரெஷர் பில்ட் ஆகும். அது வரைக்குமே பெரிய அளவில் எந்த விதமான எந்த தரப்புல இருந்தும் ஒரு பாதிப்பு வரவில்லை என்று மீன்ஸ் தாக்குதல் நடக்கலை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஓகே டோல் வச்சு ஏதோ நடத்துகிறாங்க, எண்ணெய் கப்பல்கள் செல்ல முடியும், ஈரானில் பெரிய தாக்குதல்லாம் நடக்கலை அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் இதே சமயத்தில் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சு. ஸோ Q4 ரிசல்ட்ஸ் வர துவங்கும். ஸோ அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போர்லேருந்து ஃபோக்கஸ் மாற்றி இப்போ வந்து ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிப்போம். ரிசல்ட்டில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் ரிசல்ட்ஸ் இல்லை பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ரிசல்ட்ஸ் தான் வரக்கூடும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா போர் சீசன் Q4 முழுவதுமாக February எண்ட்லேருந்து மார்ச் பூராவுமே நமக்கு வந்து போர்லேயே போயிடுச்சு. ஸோ பெரிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ளஸ் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு சூழல். அது லேபராக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், கேஸ் எனர்ஜியாக இருக்கட்டும், தேர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இந்த எக்கானமி. அந்த மாதிரி எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் எந்த செக்டர்ஸ் வந்து செயல்பட்டு கூடும் ரொம்ப குறைவாக, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் இருக்கும், பட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ வார்லேருந்து டீஃபோக்கஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து டேக் ஓவரும். அந்த ரிசல்ட்ஸ் பெரும்பாலுமே நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் தராது. ஸோ இட் இஸ் அகெயின் கோயிங் டு பி அ வெரி வாலடைல். அந்த 15 டே பீரியட் நம்ம ரெஸ்ட்டுன்னு சொன்னாலுமே அந்த 15 டே பீரியடில் இந்த ரிசல்ட்ஸ் தரக்கூடிய அந்த சேர்ன் வந்து அந்த வாலட்டிலிட்டி வந்து சஸ்டெயின் ஆகக்கூடும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஸோ மார்க்கெட்டோடைய போக்கு வந்து கன்சாலிடேஷன் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் செக்டரல் சார்ட் நடக்கும். நிறைய பேர் அந்த செக்டரை விட்டு இதில் ஏறுவாங்க, அந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கை விற்று இப்போ ஐடியிலேருந்து பேங்கிங் மாறுவாங்க, பேங்கிங்லேருந்து ஆட்டோ மாறும். எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சீசனாக தான் இதை பார்க்க வேண்டும். இப்போ எந்தெந்த செக்டர்ஸை கவனிக்கலாம் சார், எந்தெந்த செக்டர்ஸில் கவனமாக இருக்கலாம் சார்? எல்லா செக்டர்லுமே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த செக்டரோட செயல்பாடுமே பெரிய அளவில் எக்ஸப்ஷனலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா செக்டருக்குமே அதாவது உள்ள ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்தோம்னா லோன்ஸ் தான் அவங்களுடைய மெயின் ஸ்டே இல்லையா. ஒரு பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கடன் கொடுத்தா தான் அவங்க வளர்ச்சி பெரிய அளவில் காட்டும். டெபாசிட் க்ரோத் ஒரு மேட்ரு கிடையாது, கடன் கொடுக்கறது தான் அவங்களுடைய வளர்ச்சி, அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ அதில் வாரா கடன்கள் கூடியிருக்கா இந்த சீசனில் அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டும். ஐடி செக்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ஏஐயோட தாக்குதல் அதை மறந்துட்டோம். நம்ம ஜான்வரிலாம் ரொம்ப டெய்லி ஆல்மோஸ்ட் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போர் வந்த உடனே ட்ரம்ப் சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ போர் சாம்பியன் ஆகிடுச்சு, நம்ம ஏஐயோட தாக்கம் மறந்துட்டோம். பட் அதோட இம்பேக்ட் வந்து தொடர வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கிறது. ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி, பட் லக்கிலி ஐடிக்கு வந்து டாலர் ஏர்னிங்ஸில் வரும்போது ஏர்னிங் ஸ்ட்ரென்த் வந்து காட்டும். ஏன்னா ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. போன குவார்ட்டருக்கு வந்து இருந்தக்கூடிய அந்த 84-85 ரேஞ்சிலேருந்து இப்போ 93-94 வந்திருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியர் பாட்டம் லைன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஐடி இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்திருக்கலாம். ஏஐ தாக்குதல் ஒரு பக்கம், பட் டாலர் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே வந்து ஒரு டஃப்பான ஒரு செக்டர். ஏன்னா ப்ரைஸிங் மாற்றங்கள், க்ரூடோட விலை ஏற்றம், ஸோ அதோட ரா மெட்டீரியல் இப்போ பெயிண்ட்டாக இருக்கட்டும், கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ஃபர்டிலைசராக இருக்கட்டும், இது எல்லாமே க்ரூட் வந்து ஒரு பேஸ் ரா மெட்டீரியல். ஸோ ப்ரைஸிங் சேஞ்சஸ் வந்து அங்கே ஆஃப் டேக் அண்ட் மார்ஜின் ப்ரெஷர்ஸ் வந்து வந்துடும். மெட்டல்ஸில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது, ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இருக்கட்டும் எக்ஸெட்ரா. ஸோ மெட்டல் ப்ரொடக்ஷன் அந்த ஒரு செக்டர் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், எல்லா செக்டர்லேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட்
நான் சொல்ல வர்றது என்னன்னா, மார்க்கெட் பொதுவாக செக்டர்லி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சீசனாக தான் இது அமையுது. எந்த செக்டர்லுமே இது கவனிக்க வேண்டாம், இது சூப்பராக இருக்கும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. பிகாஸ் எவ்ரி செக்டர் ஹஸ் பீன் இம்பேக்டட் பை த வார். இந்த செக்டர் இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் த வார் இல்லாத ஒரு செக்டர் அப்படின்னா நமக்கு கிடையவே கிடையாது. ப்ராப்ளி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வேணா இருக்கலாம், பவர் ஜென்ரேஷன். ஏன்னா சம்மர் கண்ட்ரி முழுவதுமே சம்மர் சீசன் இருக்கும்போது ஆஃப் டேக் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை மட்டுமே அந்த மாதிரி ஒரு இருக்குமே தவிர திங்க் எவ்ரி செக்டர் நம்ம கொஞ்சம் அதே போல் ஆட்டோ சர்ப்ரைஸ் பேக்கேஜாக கொடுக்கலாம். டிமாண்ட் ஃபார் ஆட்டோ குறையும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஐ திங்க் பேசஞ்சர் சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்க்கும்பொழுது பாசிபிளி ஒரு க்ரோத் காட்டக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி எனக்கு தெரிகிறது. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் திடீர்னு ஒரு கடந்த வாரம்லாம் பார்த்தோம்னா சில நம்பர்ஸ் சில வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸோடைய நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது வந்து பர்சனலி சரி இந்த குவார்ட்டர் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா ஃபெப்ரவரி கடைசியிலேருந்து மார்ச் முழுவதுமாக சரிவே சந்தித்திருக்கக்கூடிய சந்தை ஜென்ரலாக. அண்ட் ஆட்டோ சேல்ஸ் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு செய்தித்தாள்களில் படித்தோம். பட் சில ஆட்டோ கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆஃப் டேக் இருந்திருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்படின்னா அந்த ஒரு செக்டர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஃப்எம்சிஜி போர் நடந்தாலும் போர் நடக்காட்டியும் ப்ராடக்ட் கன்சம்ஷன் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி மீடியா எலெக்ஷன் டைம், ஸோ மோர் வியூவர்ஸ், மோர் ஐபால்ஸ் வாட்சிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா. ஸோ பாசிபிளி இந்த மாதிரி ஸ்ட்ரே செக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸுமே இந்த டைமில் கிடைக்கும். ஸோ இதை எக்ஸாம் பண்ணலாம், இதை மட்டும் பாருங்கள், இந்த செக்டரை பாருங்கள், இதை மறந்துடுங்க. ஐ திங்க் அந்த மாதிரி சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் த ரைட் அட்வைஸ். எல்லா செக்டருமே கவனிக்க வேண்டிய ஒரு ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், கவனிக்கக்கூடியதும் அந்த என்னன்னு சொல்கிறது, எனக்கு முதலீடு செய்யணுன்றது ஐ திங்க் போஸ்ட் வார் அவுட்கம் சினாரியோவில் மட்டும்தான். ஸோ தட் வில் இன்க்ளூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், மெட்டல்ஸ், இது எல்லாமே ஐ திங்க் தே ஆர் த செக்டர்ஸ் தட் வி ஷுட் பி வாட்சிங் ஃபார். ஃபார்மா ஆல்சோ. சார், இப்போ நம்ம போற ஆரம்பிச்சதுலேயும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கவனிங்க, நீங்கள் ஓப்பனிங் பெல்ஷோட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கவனிச்சு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இந்த சமயத்தில் என்ன சார் பண்ணுறது க்ரூட் ஆயிலில்? க்ரூட் ஆயில் வந்து ட்ரேடிங் ப்ராடக்ட் தான். ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து நம்ம அதை டெலிவரி எடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஐஓசியும் கிடையாது, ஹெச்பிசிஎலும் கிடையாது, பிபிசிஎலும் கிடையாது, நயராவும் கிடையாது. ஸோ 100 பேரல் க்ரூட் வந்து வீட்டில் டெலிவரி எங்கே இறக்கி வைக்கிற முடியாதுல்ல. ஸோ வி கான்ட் டேக் டெலிவரி. அதனால ட்ரேடிங் ப்ராடக்ட். ஸோ ட்ரேடிங் ப்ராடக்ட்னா விலை ஏற்ற இறக்கம், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறும்பொழுது, முக்கியமாக இந்த போரை சார்ந்த செய்திகள் வரும்போது ஏற்ற மாதிரி பொசிஷனை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் க்ரூட் ஆயில் ட்ரேடிங் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அந்த 15 டே ரிசர்ச்சில் 2 வீக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்கோம்னா போருக்கு ஆட்டோமேட்டிக்கலாக க்ரூட் ப்ரைஸ் வந்து இறங்க தான் செய்யும். அதில் வந்து ஏற்றம் சந்திக்காது. ஏறி இருக்கிற க்ரூட் ப்ரைஸ் இறங்கும். எஸ்கலேஷன் ஆஃப் வார் வந்தால் ஏற்றம். ஸோ யூ ஹேவ் டு பை, புஷ் இட் அப். அந்த ப்ரைஸ் ஏற்றும் போது லாபத்தை புக் பண்ண வேண்டும். இப்போ வந்து வெயிட், அந்த டிப் வந்திருக்கு, வேணால் வாங்கிட்டு அந்த கன்சால்டேஷன் ஃபேக்டரியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுதான் நம்ம திருப்பியும் சொல்கிறோம். முக்கியமாக ஐஏயோடைய ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்கோடைய ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் அவங்களுடைய மீட்டிங் வந்து கடந்த வாரம் நடந்திருந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் ஆர்பிஐயோட கவர்னர் சொன்னதுன்னா ஆவரேஜ் ப்ரைஸிங் ஃபார் க்ரூட் நம்ம வந்து 75 அப்படின்றத நினைச்சோம். பட் இனிமேல் இந்த குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இல்லை, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கான ஆவரேஜ் வந்து $85 per barrel மினிமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் டு போர் டிஎஸ்கலே, இந்த போர் வந்து நிறுத்தமாகும், இல்லை பெரிய அளவில் இனிமேல் வளராது, ஸ்ட்ரெயிட் ஹோர்முஸ் தந்தது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். அப்படி இருந்தால் 85 per barrel. ஸோ கச்சா எண்ணெயோடைய பேஸ் லெவலே வந்து $10 எக்ஸ்பெக்டேஷன் ஹையராக இருக்குது, 85. ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் தோங்க தான் இருக்குது. தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ அது 90க்கு வரலாம், திருப்பி 102க்கு போகலாம். பட் ஐ திங்க் அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது பர்மனெண்ட்டாக ஒரு சீஸ் ஃபயர் நடக்கிற வரைக்கும் ஐ திங்க் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கவனிக்க மட்டும் இல்லை, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தவும் வேண்டும். ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சார், சீஸ் ஃபயர் அறிவிப்பு வந்தனையுமே கோல்டு அண்ட் சில்வரில் சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன சார் பண்ணலாம்? ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால கேட்குறேன் சார். அது பிடிக்கிறது சரி, பிடிச்சி வாங்கி தான் வைப்பாங்க, விற்க மாட்டாங்க. ஸோ தே வில் நாட் புக் ப்ராஃபிட்ஸ். யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுன்னு சொன்னாலுமே அது விற்க போகிறதில்ல, இருக்கட்டும்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வாங்கியிருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து போர்லேருந்து அந்த ஃபோக்கஸ் மாற்றி நம்ம வந்து பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ். ஏன்னா பணவீக்கம் இந்த க்ரூட் ப்ரைஸிங்னால எல்லா குளோபல் எக்கானமி முழுவதுமாக ஒவ்வொரு நாட்டோட எக்கானமிலையுமே இந்த பணவீக்கம் வந்து நுழைஞ்சிருக்கு. ஒவ்வொரு எக்கானமிலையுமே அந்த க்ரோத், பொருளாதார வளர்ச்சி வந்து 40 பேசிஸ் பாயிண்ட் குறையும்,
50 பேசிஸ் பாயிண்ட் குறையும், 100 பேசிஸ் பாயிண்ட் குறையும் அப்படின்லாம் சொல்லி நமக்கே கூட நிறைய அனலிஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து 6.4லேருந்து 6% குறைச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் 40 பேசிஸ் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு இறக்கம் வரும்போது இன்ஃப்ளேஷனரி த்ரெட் இன்னொன்று, பணம் வீக்கத்தால் வரக்கூடிய பாதிப்பு ஒரு பொருளாதாரத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றங்கள் இல்லை அந்த ஒரு ஃபோக்கஸ் வரும்போது மறுபடியும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு ஃபேசினேஷன், ஒரு பையிங், அந்த ஒரு ரீபவுண்டிங் சைக்கிள். ஸோ டிப் பையிங் அப்படின்றது தான் நம்ம கோல்டு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த டிப் பையிங் தான் இப்போவும் நடக்கிறது. ஐ திங்க் அது வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்யலாம். நம்ம எப்போவுமே அதில் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு பண்ண வேண்டாம்னு நம்ம சொன்னது கிடையாது. ஸோ ஐ திங்க் யூ கண்டினியூ பேக். ஏன்னா 4.5 4.4க்குலாம் போயிடுச்சு, மறுபடியும் 4.8 4.9 அந்த ரேஞ்சில் வந்திருக்கிறது. அண்ட் அதே போல் வெள்ளியும் கூட 65 64லாம் போன ஒரு சூழல், மறுபடியும் $76 per ounce அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஐ திங்க் அங்கேயும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ட்ரேட் பண்ணாதவங்க வந்து எஸ்ஐபி பண்ணுறவங்க தொடர்ச்சியாக பண்ணுங்கள், மானிட்டர் பண்ணுங்கள். பட் அந்த பண வீக்கத்தோடைய ஃபோக்கஸ் எவ்வளோ தூரம் முதலீட்டாளர்கள் கண்ணில் இருக்குதோ அவ்வளோ தூரம் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபேசினேஷன் அந்த தொடர்ச்சியாக இருக்கதான் இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ நீட் டு வாட்ச் இட். சார், ஈரான் போரோட தாக்கத்தினால இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்துட்டு கொஞ்சம் சரிஞ்சிட்டே வந்துச்சு. அமெரிக்கன் டாலர் வந்துட்டு மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போயிடுச்சு. இனி அது எப்படி சார் இருக்கும்? ஸ்ட்ராங்கான யூஎஸ் டாலருக்கும் இந்தியன் ரூபாய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லி ட்ரேடபிள், ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் கரன்சி. ஸோ அதில் பெரிய அளவில் ஒரு ரிசர்வ் பேங்க்கோ இல்லை ஏதோ ஒன்றோ இந்த மாதிரி பேசி ஸ்டெப் எடுத்தெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. இன்டர்வென்ஷன் மட்டும்தான் நடக்கும். அது உலகத்தில் பெரிய அளவில் ரெகுலராக பண்ண மாட்டாங்க. அது நார்மலாக மார்க்கெட் டிட்டர்மின்ட், சந்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த டிமாண்ட் சப்ளை பேசிஸில் மாறக்கூடிய லெவல் தான் யூஎஸ் டாலர். நம்மளது அப்படி கிடையாது. நம்மளை வந்து அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைசிங் மெக்கானிசம். அதை நமக்கு தோணணும் இந்த லெவல் சரியாக இருக்குதுன்னு நம்ம இப்போ நினைக்கிறோம், இப்போ சரியாக விட்ருக்கோம். இது சரி இல்லைன்னு நினைக்கிறோம், ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்போம். இப்போ சமீபத்தில் 95 ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு டாலர். இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு சில முடிவுகள் எடுத்தாங்க. ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸ் இன் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டாங்க. ஒரு பேங்க் ஒவ்வொரு வங்கியுமே $100 பில்லியன் $100 மில்லியன் வரைக்கும் தான் லிமிட் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸுக்கு, மீதி எல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, பேங்க்ஸ் எல்லாருமே அந்த லிமிட் அச்சீவ் பண்ணுறதுக்காக டாலர் பொசிஷன்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாலர் பொசிஷன் விற்காகும்போது ஆப்வியஸ்லி டாலர் விற்கும்போது ரூபா உள்ள வரும். ரூபா உள்ள வரும்போது ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். ஸோ 95லேருந்து 93 ரூபாய்க்கு கொண்டோம். அவ்வளோதான். இது வந்து ஆர்டிஃபிஷியலி ப்ராப்ட் அப் வேல்யூ தான். கரெக்டாக நீங்கள் போர் நிறுத்தினால இது ருபீஸ் ஸ்ட்ரெங்தனாக 80 ரூபாய்க்கு வருமானு கேட்டால் வராது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ இதில் வந்து இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இப்போ டேரிஃபோட பிரச்சனை கொஞ்சம் மறந்துருக்கிறோம். டேரிஃப் பிரச்சனை கிடையாது, மறந்துருக்கிறோம். எக்ஸ்போர்ட்டருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும், இருக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம ருப்பி வந்து வில்ஃபுல்லாக 85லேருந்து 90-91க்கு அலோவ் பண்ணோம். அதையும் தாண்டி நம்ம கண்ட்ரோலை விட்டு 95க்கு போகும்போது தான் ஆர்பிஐ இந்த மெஷர். ஏன் ஆர்பிஐ இந்த மெஷர் 85 ரூபாயில் எடுத்துருக்கலாம்ல, பட் எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அது அங்கே தான் வந்து நிற்கும். ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை, மார்க்கெட் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து அதுதான். இப்போ குரோத் வேறு நம்ம குறைய போகுது. அப்போ குரோத் குறைய போகுதுன்னா ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து மார்ஜினலாக குறையும். இம்போர்ட்ஸ் வந்து ஹையர் காஸ்ட்டில் தான், இப்போ க்ரூட் ஆயில், கோல்டு எக்ஸெட்ரா ஹையர் காஸ்ட்டில் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக டிமாண்ட் ஃபார் ருப்பி வந்து டாலர்ஸ் வந்து இன்னும் வரதான் இருக்கும். ஸோ நான் பெரிய அளவில் ஸ்ட்ரெங்தனாகி $80 ரூபா ஒரு டாலருக்கெல்லாம் வரும்னு நான் சொல்ல விருப்பப்படல. ஐ திங்க் இட் வில் ஹோவர் அரௌண்ட் திஸ் 93, 95, 90 to 95 ரேஞ்சில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் ஆர்பிஐ செயல்பட்டுருக்காங்கன்றது என்னோட வியூ. I think that is where it is going to be. அதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னு வச்சுங்க, ஐ திங்க் இட் வில் டச் about 98 or 99 ஷார்ட்லி. சீரியஸ்லி நான் வந்து மார்க்கெட்டை அதை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இப்போ நாளைக்கு வந்து அறிவிச்சாங்கன்னு வச்சுங்க, திங்க் ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ டு 95 or 98 rupees. அது 98 மினிமம் தொட்டுரும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி பிளே. சார், இப்போ நிறைய பேருக்கு இருக்க கேள்வி சார், இப்போ விற்கணுமா வாங்கணுமா, ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யணுமா இல்லை நம்ம முதலீடு செஞ்சிருக்கிறத எடுக்கணுமா அப்படி? இல்லை, இப்போ முதலீடு செய்யறதுன்றது இது வந்து ரொம்ப ஜெனரிக் கொஸ்டின். இதுக்கு ஜெனரிக் ஆன்சர் கொடுங்கன்னா முதலீடுக்கு வந்து டைமிங் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைமிங் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் எல்லாத்துக்குமே டைமிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நான் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி உண்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்வெஸ்டர் கேட்கும்போது நான் கேட்பேன், 50 வயசில் ஒருத்தரை வந்து பள்ளிக்கூடத்தில் கிண்டர் கார்டனில் சேர்க்க வேண்டியதுன்னு டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்போ வேணால் படிக்கலாம்ல. பட் அதோட மறு கேள்வி என்ன, லைஃப் லாங் நம்ம படிச்சுட்டு இருக்கலான்றது தான். நீங்கள் 5லேயும் படிக்கலாம், 50லேயும் படிக்கலாம், 60லேயும் படிக்கலாம். ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் ஸ்டடி. யூ ஆல்வேஸ் கீப் ஸ்டடிங் சம்திங். டெக்னாலஜியாக இருக்கலாம்,
சம்திங். ஸோ அந்த மாதிரி தான் சந்தையில் முதலீடு செய்கிறதுனா அதுக்கு தேசே டைமிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். என்னையை பொறுத்த வரைக்கும் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்போ முதலீடு செஞ்சுருக்கீங்க, அந்த முதலீடுகளை இப்போ என்ன செய்ய வேண்டும்ன்றது கேள்வி கேட்டால் நம்ம ஒரு டைமிங். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம 22,300 டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை ஸ்டாகர்டாக பங்குகள் வாங்கியிருந்தால், இப்போ இந்த பவுன்ஸ் பேக், இந்த சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 24,000 24,000 கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னா அது ஒரு 2,000 பாயிண்ட் இண்டெக்ஸ் ஏறிடுது. ஏறக்குறை 1,700 பாயிண்ட் கிட்ட இண்டெக்ஸ் ஏறிடுது. அப்போது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒரு சில பங்குகள் வந்து ஏற்றத்தை சந்திக்கக்கூடும். அங்கே இருக்கும்போது நீங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் 22,300 நீங்கள் போட்டு இப்போ 24,000 வந்திருக்குன்னா அதையும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் 26,000 இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் லெவலில் நீங்கள் ஒரு சில பங்குகள் வாங்கியிருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரிலையன்ஸ் வந்து 1,480 நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆர் எல்என்டி வந்து 4,500 வாங்கியிருக்கீங்கன்னா தற்போதைய நிலைமைக்கு அது இன்னும் அந்த ரேஞ்சுக்கே வரலையே. இன்ஃபேக்ட் 3,600 தான் வந்திருக்கு. அதுலேருந்து பவுன்ஸ் ஆகி 4,000 வந்திருக்கு. சமீபத்தில் சீஸ் ஃபயர் ரேலினால, ரிலீஃப் ரேலினால 4,000 தாண்டி இருக்க தவிர. ஸோ அதை எப்படி நீங்கள் விற்க முடியும்? பட் நீங்கள் 10 ரூபாய்க்கு எல்என்டி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டைமில் வாங்கி இருந்து அத்தனை வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் வச்சுருந்தா கொஞ்சம் லாபம் பெற்றுக்கொள்றதுல ஏன்னா அது 3,600 லாபம் தான், 4,400 லாபம் தான். ஸோ மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம் பண்ணி எந்த ஸ்டாக்கை எப்போ விற்கணும்னு நீங்கள் முடிவு செஞ்சு எப்போ வாங்கியிருக்கீங்க, எந்த இண்டெக்ஸ் லெவலில் வாங்கியிருக்கீங்க, எந்த விலையில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு லாபம் பெற்றுக்கொள்ளணும்னா திஸ் இஸ் ஆல்சோ குட் டைம் டு செல், ஆல்சோ குட் டைம் டு பை. பட் நான் அடிப்படையாக ஒன்று சொல்கிறேன். ஒன்று வந்து இது வெறுமே ரிலீஃப் ரேலி தான். இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் மேஜர் புல் ரேலி நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் ஏறும் இதெல்லாம் நீங்கள் I don't think is a right statement. This is the start or we are in the midst of a relief rally. Relief எதனால? சீஸ் ஃபயர்னால. இந்த சீஸ் ஃபயர் பெர்மனன்ட் ஆகும். போர் நிறுத்தம் இனிமேல் கிடையாது. ஈரான் மேல் தாக்குதல் பண்ண மாட்டோம். ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். வாட்எவர் க்ரூட் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். கேஸ் வந்து நாடுகளுக்கெல்லாம் செல்லும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ப்ரைஸஸ் அந்த ஷாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறையும். ஷாக்ஸ் குறையும் போது அங்கேருந்து வரக்கூடிய இனிமேல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பில்டப் ரேலி தான் நமக்கு வந்து கொஞ்சம் சஸ்டெயின்டாக நிற்கக்கூடும். ரிலீஃப் ரேலியில் போய் நீங்கள் திடீர்னு முடிவு எடுக்கக்கூடாது. ஸ்டாகர்ட் பையிங் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது நம்ம போர் நடுவில் ஓபிஎஸ்லேயே நம்ம ஓப்பனிங் பெல்லே நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸ்டாகர்ட் பையிங் பாசிபிள். மொத்த ஃபண்டையும் கொண்டு போடாதீங்க. செலக்டடாக ஸ்டாக்ஸ் வாங்கி இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக் இண்டெக்ஸில் பண்ணுங்கள். அதான் சொல்லி அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்கி இப்போது சமீபத்தில் இந்த ரிலீஃப் ரேலி தரகின்ற அந்த ஏற்றத்தில் நீங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது தவறு கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுமா பண்ணுங்கள், ஸ்டாகர்டாக பண்ணுங்கள். இது ரிலீஃப் ரேலின்னு மனசில் வச்சுங்க. நல்ல பங்குகள் ஆவரேஜ் பண்ணுவோம், அதையும் பண்ணக்கூடிய ஒரு தட் இஸ் ஆல்.